ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட தோல் நீக்கி வச்சுருக்க ஒரு 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் அளவு இருக்க சின்ன வெங்காயமாக பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இது கூட தேங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். அதாவது டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து இருக்கும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைக்கெல்லாம் இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ புதினா இலையை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 வாட்டி வர தண்ணியில் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இலையில பார்த்திங்க அப்படின்னா தூசி கற்கள்லாம் வந்துருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கழுவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் இலை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு நல்லா வெந்து வரும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு அளவு புளி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, அது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெட் சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சட்னியில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சிம்பிளாக புதினா சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். இது தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.